கூச்சப்படாதீங்க. சார் ரெடி கேமரா பாருங்க. சைடில் ஓகே சார் ரெடி கேமரா பாருங்க. வெயிட் பண்ணுங்க. அன்னதானம் மொத்தம் 30 தொகுதியும் பிளான் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒன்று ஒரு தொகுதியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ காமராஜர் முடிஞ்சது. அப்போ அடுத்தது நம்ம இங்கே முதலியார்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற தொகுதிகளும் இப்போ எல்லாம் ஒன்று ஒன்று ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். இடம்லாம் பார்த்துருக்கோம். மண்டபம் மாதிரி எதாவது எங்கெல்லாம் செட் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு இடத்துல தொடங்கி வச்சுருக்கோம். மொத்தமாக எல்லா தொகுதியும் பண்ணுறது தான் எங்கள் பிளானு. இப்போ ஒன்று எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் 30 தொகுதி இருக்குது. 30 தொகுதிக்கு இந்த சாப்பாடு போடுறதுல வந்து எதை நோக்கி நம்ம இந்த கவனம்? இல்லைங்க, மெயினாக பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மக்கள் வந்து போதும்னு சொல்கிறாங்க. சாப்பாடு மட்டும்தான் சாப்பாடு பட்னியில் மக்கள் எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் தான். நாங்கள் ட்ரஸ்ட் விஷயமா நாங்கள் ட்ரஸ்ட்டில் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது ஒரு விஷயமா இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நாங்கள் பொதுமக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு 3 வேளை சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா அவங்க காமராஜர் நகர்லேருந்து நாங்கள் கேள்விப்பட்டது அப்படின்னா அவங்க காலையில் சாப்பிடாம மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க நைட்டுக்கும் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இது அவங்களுக்கு இந்த மூலிமா அவங்களுக்கு சில பொருளாதாரமாகவும் அவங்களுக்கு சில சேவிங்ஸ் இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து எல்லா மக்களும் சாப்பாடு தேவைப்படுற மக்களுக்கு இது கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம். அறக்கட்டளை மூலியமா சாப்பாடு எல்லாம் வேற என்ன நலத்திட்டங்களை செய்ய இருக்கு? இப்போ மெயின் தண்ணி பிரச்சனை இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்காக வந்து நாங்கள் இப்போ பியூரிஃபையர்லாம் ஒரு தொகுதியிலும் ஒரு பியூரிஃபையர் வைக்கிற மாதிரி பேசி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து தண்ணி வாட்டரே கிரவுண்ட் வாட்டரே ஃபில்டர் பண்ணி வர மாதிரியும், இன்னொன்று வந்து ஏர்லேருந்து காற்றுலேருந்து நீர் வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதுக்கும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பியூரிஃபையர் மாதிரி அதை காற்றுலேருந்து மாய்ஸ்சர் எடுத்து அதுலேருந்து ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுப்போம். மெயினாக குடிநீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த வேலையை செய்யலான்னு இருக்கோம். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.